வந்துகிட்டே தான் இருக்கும் நிதி கொடுக்க. 500, 1000, 500, 1000 என்றாவது கொடுத்து கொண்டே இருப்பார்கள் தம்பிகள். எனக்கு நிக்க முடியல, அடுத்து திருநெல்வேலிக்கு போகணும். தோழர்களே, நாம் இந்த மாநாட்டை ஒருங்கிணைப்பது தேர்தலுக்காக அல்ல. தேர்தல் முடிந்து விட்டது, அதனால எவனும் சொல்ல முடியாது. இதை மாநாடு எதுக்கு போடுறாரு, சீட்டு எவ்வளவு வாங்கலான்னு பேரம் பேசுவதற்காக, சக்தியை காட்டுவதற்காக இந்த மாநாடு போடுகிறார் என்று யாரும் சொல்ல முடியாது. கருத்தியல் களத்தில் நாம் எந்த அளவுக்கு உறுதியாக நிற்கிறோம் என்பதற்கு இது ஒரு சான்று. தோழர்களே, ஆயிரத்தி 1991 ஆண்டு ஏப்ரல் திங்கள் 14ஆம் நாள் மதுரைக்கோ புதூரில் முதலாக நான் இந்த இயக்கத்தின் கொடியை அறிமுகப்படுத்திய போது முன்மொழிந்த கொள்கை முழக்கங்களுள் ஒன்றுதான் தமிழ் தேசியம். 91 எத்தனை வருஷம் ஆகுது? 2001, 2011, 2021, 35 வருஷம் ஆகுது. 35 ஆண்டுகளுக்கு முன்பு திருமாவளவன் மதுரை மண்ணில் உச்சரித்த சொல்தான் தமிழ் தேசியம். இடையில நாம பேசல, திடீரென்று நாம் சொல்லவில்லை. இப்ப உங்க துண்டறிக்கை கொண்டாந்து கொடுத்தாங்க தம்பிங்க. அந்த துண்டறிக்கையில சாதியத்தை வேறறுப்போம், தமிழ் தேசியத்தை வென்றெடுப்போம் என்ற முழக்கம் இருக்கிறது. இது நான் எழுதிய முழக்கம். எப்போ எழுதினேன், எனக்கு ஞாபகம் இல்லை. அதை நினைவு வைத்திருந்து தோழர்கள் அந்த துண்டறிக்கையில பதிவு செய்திருக்கிறார்கள். சாதியத்தை வேறறுப்போம், தமிழ் தேசியத்தை வென்றெடுப்போம். சாதியம் தேசியம் மோனைக்காக போட்டதில்லை. கவிதையில் எப்படி வரும், எதுகை மோனைன்னு சா போட்டா சாவில் அடுத்த வார்த்தை ஆரம்பிக்கும். சாதியம்னா தேசியம் அப்படின்னு வரும். அந்த ஒலி உச்சரிப்பு எதுகை மோனைக்காக போட்டதல்ல, கருத்தியல் முழக்கம் இது. சாதியத்தை வேறறுப்பதன் மூலம்தான் தமிழ் தேசியத்தை வென்றெடுக்க முடியும் என்கிற செய்தி அதிலே அடங்கி இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு தமிழ் தேசியம் பேசக்கூடியவர்கள் சாதி பெருமையை குடிப்பெருமை என்று பெருமைப்பட பேசிக் கொள்கிறார்கள். சாதியை சொல்லு, அப்பதான் நீ தமிழனா இல்லையான்னு தெரியும் அப்படின்னு சாதியை வாழ வைப்பதற்காக பேசுகிறார்கள். சாதியை குடிப்பெருமை என்று சாதியை உயிர்ப்போடு வைத்திருக்க துடிக்கிறார்கள். சாதி ஒழித்தல் ஒன்று, நல்ல தமிழ் வளர்த்தல் மற்றொன்றுன்னு பாரதிதாசன் பாடியிருக்கிறார். ஒரு புறம் சாதி ஒழிப்பது, இன்னொரு புறம் தமிழை வளர்ப்பது, ரெண்டும் தான் முக்கியமான பணி, தமிழர்களின் பணி அப்படின்னு பாவேந்தர் பாரதிதாசன் சொல்லியிருக்கிறார். இதையெல்லாம் யாரும் மேற்கோள் காட்ட மாட்டாங்க. சாதி பெருமையை ஏன் நீங்க தப்பா பார்க்கணும்? சாதியெல்லாம் ஒழிக்க முடியாது, சாதி தான் நம்முடைய அடையாளம், சாதி அவசியம். இப்படி பேசுகிற தலைவர்கள் தமிழ்நாட்டிலே நிறைய இருக்கிறார்கள். அவர்கள் வேறு அவர்களும் தங்களை முற்போக்குவாதிகள் என்று சொல்லிக் கொள்ளுகிறார்கள். ஆக தமிழ் தேசியம் என்பது திடீரென்று திருமாவளவன் முன்மொழிந்த ஒரு முழக்கம் அல்ல, திடீரென்று விடுதலை சிறுத்தைகள் பேசுகிற அரசியல் அல்ல. இந்த இயக்கத்தின் கொடியை வடிவமைத்து அதை அறிமுகப்படுத்திய முதல் நாளிலேயே சாதி மதம் ஒழித்து சமத்துவம் படைப்போம், வர்க்க அமைப்பை துடைத்து வறுமையை துடைப்போம், பெண் உரிமை மீட்டு நாட்டின் பெருமையை காப்போம், தேசிய இன உரிமையின் மூலம் தமிழ் தேசியத்தை வளர்ப்போம், வல்லரசுகளின் ஆதிக்கத்தை வன்மையாக எதிர்ப்போம். இதான் ஐவகை முழக்கங்கள். 5 முனை கொண்ட நட்சத்திரம். அந்த 5 முனைகளும் ஒவ்வொரு முனையும் ஒரு கொள்கைக்கான களம் அல்லது வியூகம். எங்கள் போராட்டத்திற்கான அல்லது நாங்கள் செய்ய போகிற புரட்சிக்கான வியூகங்களை
கட்டமைக்கிற கோட்பாட்டு முழக்கங்கள். அந்த ரைமிங்கா சொன்ன வார்த்தைகளை ஒரு சொல்லுல சொல்லணும்னா சாதி ஒழிப்பு, தமிழ் தேசியம், மகளிர் விடுதலை, பாட்டாளி வர்க்க விடுதலை, ஏகாதிபத்திய எதிர்ப்பு அல்லது வல்லரசிய ஆதிக்க எதிர்ப்பு. அமெரிக்கா ஈரான் மேல படையெடுக்கிறான், ஈராக் மேல படையெடுக்கிறான் என்றால் அமெரிக்காவை எதிர்த்து, அமெரிக்க ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து விடுதலை சிறுத்தைகள் குரல் கொடுக்கும், போராடும். சில பேர் கேட்கிறான், நீ எதுக்காக ஈரான் விஷயத்தெல்லாம் தலையிடுறான்றான். எங்க கட்சி உள்வாங்கி இருக்கிற கோட்பாடு ஏகாதிபத்திய எதிர்ப்பு. நீ ஏன் தமிழை பற்றி பேசணும்? ஏன் தமிழ் பெயர் ஏற்றுக்கொள்ள வேண்டும்? எதற்காக தமிழீழத்தை ஆதரிக்க வேண்டும்? ஏன் தமிழீழ விடுதலை புலிகளை ஆதரிக்க வேண்டும்? ஏன் மேதகு பிரபாகரன் அவர்களை ஆதரிக்க வேண்டும்? ஏனென்றால் எங்கள் இயக்கம் உள்வாங்கி இருக்கிற அரசியல் தமிழ் தேசிய அரசியல். தமிழ் தேசியம் என்கிற அந்த கொள்கைகளை நாம் ஏற்றுக்கொண்டிருப்பதால் தான் நாம் தமிழ் வாழ்க என்றும் முழக்கமிடுகிறோம், தமிழ் ஈழத்தையும் ஆதரிக்கிறோம், தமிழ் தேசிய எழுச்சி மாநாட்டையும் நடத்துகிறோம். யாரையோ பார்த்து நாமும் அதே போல செய்வோம் என்று இல்லை. தமிழ்நாட்டு அரசியலில் நம்மை பார்த்து மற்றவர்கள் பின்பற்றுவதுதான் அரசியலை தவிர நாம் யாரையும் காப்பியடிக்கிற அரசியலை கையாண்டதில்லை. கொள்கைகளை பொறுத்தவரையில் எல்லா இயக்கங்களும் ஒரே மாதிரி தான். ஆனால் அவற்றை நடைமுறைப்படுத்துகிற போது அதிலே நாம் காட்டுகிற தீவிரம் கட்சிக்கு கட்சி மாறுபடும். அதில் இருக்கிற உறுதிப்பாடு தலைமைக்கு தலைமை மாறுபடும். அப்படி பிற இயக்கங்களில் இருந்து முற்றிலும் மாறுபட்ட அணுகுமுறைகளை கையாளுகிற, மக்களோடு நிற்கிற, மக்களுக்காகவே சிந்திக்கிற ஒரு மக்கள் இயக்கம் என்றால் அது விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்று நாம் நெஞ்சுயர்த்தி சொல்ல முடியும். யாரும் வரலாம், யாரும் ஆட்சிக்கு வரலாம், யாரும் அதிகாரத்தில் இருக்கலாம். தேர்தலில் நின்று ஆட்சி அதிகாரத்தில் வென்று சாதனை படைப்பது என்பது வேறு அரசியல், அது வேறு. கிராமம் கிராமமாக சென்று மக்களை சந்தித்து, மக்களை படித்து, மக்களோடு நின்று மக்களை அரசியல் படுத்துகிற அரசியல் என்பது வேறு. நாம் செய்வது மக்களை அரசியல் படுத்துவது, மக்களை அமைப்பாக்குவது. இதுதான் நம்முடைய முதன்மையான நோக்கம், அதுதான் இலக்கு. நாம் எதுக்கு இயக்கம் வைத்திருக்கிறோம் என்று சொன்னால், சாதாரண மக்களையும் அரசியல் படுத்துவது, அவங்களுக்கு என்ன சமூகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது என்கிற தெளிவை ஏற்படுத்துவது, சமூக கட்டமைப்பை பற்றிய தெளிவை ஏற்படுத்துவது, பொருளாதார உற்பத்தி முறைகளை பற்றிய தெளிவை ஏற்படுத்துவது, அரசியல் அரங்கில் நிகழ்கிற ஒவ்வொன்றை பற்றியும் அவர்களோடு உரையாடுவது, விவாதிப்பது. மக்களை அரசியல் படுத்திவிட்டால் போதும், மாற்றங்கள் தன்னியல்பாக நிகழும். ஒரு தனிநபர் திரைப்படத்திலே வருகிற கதாநாயகனை போல திடீரென்று தோன்றி சாதிய வன்கொடுமைகளை தடுத்துவிட முடியுமா என்றால் முடியாது. திடீரென்று ஒரு தலைவன் தோன்றி பெண்களுக்கு எதிரான குற்றங்களை எல்லாம் ஒரே நாளில் அல்லது ஒரே ஆண்டில் அல்லது ஒரே ஆட்சி காலத்தில் 5 ஆண்டுகளில் ஒழித்துவிட முடியுமா என்றால் முடியாது. சமூகத்தில் நிலவுகிற உயர்வு தாழ்வு என்கிற இந்த பாகுபாடுகளை ஒரு தனி மனிதனால் ஒழித்துவிட முடியுமா என்றால் முடியாது. ஒரு நீண்ட நெடிய அரசியல் படுத்துதல் என்பது தேவை.
எல்லோரையும் புரிய வைத்தாலே மாற்றங்கள் நிகழ்ந்துவிடும். இந்த குழந்தைகள் படிப்பகத்தை உருவாக்கும் போது ஒரு முழக்கம் நான் எழுதினேன். கரும்பாலை தம்பிங்க கேட்டாங்க, விளங்க வைப்போம் விளங்கறுப்போம் என்று அந்த முழக்கம். ஒரு பிரச்சனையை மக்களுக்கு விளங்க வச்சிட்டோம்னா தானா விலங்குகள் அருந்து போயிடும். நீ போய் அறம் எடுத்துட்டு போய் அறுக்க வேண்டியதில்லை. யாருடைய கைகளிலும் இருக்கிற விலங்குகளை உடைக்கிற பொறுப்பு எந்த ஒரு தனிநபருக்கும் கிடையாது, அந்த வலிமையும் கிடையாது. மக்கள் சிறைப்பட்டு கிடக்கிறார்கள் என்றால் அதை மக்களால் மட்டும்தான் விடுவிக்க முடியும். அது எப்போது நிகழும் என்றால் மக்களை அரசியல்படுத்துகிற போதுதான் நிகழும். ஆகவேதான் நாம் மாநாடுகளை நடத்தி கொண்டே இருக்கிறோம், பேரணிகளை நடத்தி கொண்டே இருக்கிறோம், முழக்கங்களை முழங்கிக் கொண்டே இருக்கிறோம், அந்த விவாதங்களை தொடர்ந்து கொண்டே இருக்கிறோம். தலைமுறை தலைமுறையாய் இத்தகைய அரசியல் படுத்துதல் என்பது நீடிக்கிற போது சமூகத்தில் நாம் எதிர்பார்க்காத அளவுக்கான மாற்றங்கள் நிகழும். எலெக்ஷன் நேரத்தில் எப்படி வேணாலும் யாருக்கும் மாற்றி ஓட்டு போட முடியும், ஓட்டு போட வைக்க முடியும், எப்படி வேணாலும் ஆட்சி மாற்றங்களை நிகழ்த்த முடியும், ஆட்சியை கைப்பற்ற முடியும். ஆனால் ஓவரால் கூட்டி கழித்து பார்த்தால் சமூகத்தில் எந்த மாற்றங்களும் நிகழ்ந்திருக்காது. என்ன நடந்தது? இப்ப திருமாவளவன் எம்பி ஆகி 3 வருஷம் ஜெயிச்சிட்டாரு, 3 முறை ஜெயிச்சிட்டாரு. என்ன நடந்தது? கேள்வி எழுப்பலாம். ஒரு சுய விமர்சனம் தான். ஏற்கனவே 2 எம்எல்ஏ உருவாக்கப்பட்டது, பிறகு 4 எம்எல்ஏக்களை உருவாக்கினோம், இப்போது 2 எம்எல்ஏக்களை உருவாக்கி இருக்கிறோம், ஒரு அமைச்சரையும் உருவாக்கி இருக்கிறோம். ஆக 6-8 சட்டமன்ற உறுப்பினர்களை உருவாக்கி இருக்கிறோம், 2 நாடாளுமன்ற உறுப்பினர்களை உருவாக்கி இருக்கிறோம், துணை மேயர்களை உருவாக்கி இருக்கிறோம், ஒன்றிய பெருந்தலைவர்களை உருவாக்கி இருக்கிறோம், பேரூராட்சி மன்ற தலைவர்களை உருவாக்கி இருக்கிறோம், நிறைய மாமன்ற உறுப்பினர்களை உருவாக்கி இருக்கிறோம். இதெல்லாம் நிகழ்ந்திருக்கின்றன. ஓவரால் ரிசல்ட் என்ன? ஒட்டுமொத்தமான விளைவு என்ன? தோழர்களே, சமூக மாற்றம் என்பது அரசியல் படுத்துதலில் இருந்து நிகழக்கூடிய ஒன்று. அரசியல் படுத்துதல் என்றால் கட்சி அடையாளப்படுத்துதல் என்ற பொருள் இல்லை. நீ இந்த நீல சிவப்பு துண்டை போட்டாலும் போடல அப்படின்னாலும் இந்த கட்சி பேசுகிற அரசியலை பேச வேண்டும், அதுதான் முக்கியம். நீ நீல சிவப்பு துண்டை அணிந்தால் மாற்றம் நிகழ்ந்து விட்டது என்று பொருள் இல்லை. சாதி ஒழிப்பு அரசியலை பேச துணிந்தால் மாற்றம் நிகழும். நீ நீலம் சிவப்பு நட்சத்திரம் பொறித்த மஃப்ளரை கழுத்திலே போட்டிருந்தால் மாற்றம் நிகழ்ந்து விடாது. தமிழ் தேசிய அரசியலை பேசுகிற தெளிவிருந்தால், துணிவிருந்தால் மாற்றம் நிகழும். பெண் விடுதலைக்கான அரசியலை விவாதிக்கவும் அதை பரப்பவும் செய்தால் நீ சிறுத்தைதான். அதுக்கு நட்சத்திரம் பொறித்த சட்டையை அணிய வேண்டும் என்று இல்லை, நட்சத்திரம் பொறித்த கொடியை கூரையிலே ஏற்ற வேண்டும் என்று தேவையில்லை, காரிலே பறக்க விட வேண்டும் என்று தேவையில்லை, பாக்கெட்டுக்குள்ளே தலைவரின் படத்தை வைத்துக் கொள்ள வேண்டும் என்று தேவையில்லை. நெஞ்சத்திலே சாதி ஒழிப்பு, தமிழ் தேசியம், பாட்டாளி வர்க்க விடுதலை, மகளிர் விடுதலை, ஏகாதிபத்திய எதிர்ப்பு என்கிற அரசியல் இருக்க வேண்டும். இந்த அரசியல் இருந்தால், இந்த கொள்கை கோட்பாட்டு தெளிவு இருந்தால் நீ சிறுத்தை தான். அதைத்தான் நாம் முன்னின்று எடுத்துச் செல்கிறோம், மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்த்து கொண்டிருக்கிறோம். அதற்கான ஒரு அங்கம்தான் மாநாடுகளை நடத்துவது. மாநாடுகளை நடத்துவது எங்களுக்கு இவ்வளவு பேர் இருக்கிறாங்கன்னு காட்டுறதுக்கு இல்ல. 10,000 பேர் வந்தா கூட போதும், அல்லது 5,000 பேர் வந்தா கூட போதும், அது பிரச்சனை கிடையாது. 10 லட்சம் பேர் வந்தாலும் 10,000 பேர் வந்தாலும்
இவர்களில் எத்தனை பேர் இந்த இயக்கத்தின் கொள்கைகளை புரிந்து இயங்குகிறார்கள் என்பதுதான் முக்கியம். இந்த கொள்கைகளை, கோட்பாடுகளை எப்படி விவாதிக்கிறார்கள் என்பதுதான் முக்கியம். இதுதான் அரசியல் படுத்துதல். அரசியல் படுத்துதல் என்றால் இதுதான். கட்சியில 100 பேர் கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு பேரில் அரசியல் படுத்துதல். அந்த கட்சியிலிருந்து ஆள் பிடிச்சு இந்த கட்சியில கொண்டு வந்து சேர்க்கிறது இல்லை அரசியல் படுத்துதல். அரசியல் படுத்துதல் என்பது கொள்கை வழிப்படுத்துதல், கொள்கை வழி அவர்களை இயக்குதல், தெளிவுபடுத்துதல். அதுவே அவர்களை தலைநிமிர வைக்கும், அவர்களை தலைவர்களாக தலைநிமிர வைக்கும், அவர்களை போராளிகளாக பரிணாமம் பெற வைக்கும். போராளிகளை உருவாக்க முடிந்தவர்களால் தான் தலைவர்களை உருவாக்க முடியும். போராளிகள் இல்லாத இயக்கம் தலைவர்களை ஈன்று தராது. அதுல தலைவர்கள் உருவாக மாட்டாங்க. பணம் பண்றதுக்கு ஆள் தெரிஞ்சவங்க இருப்பாங்க. பதவி செய்யறதுக்கு, பதவியை எப்படி பெறுவது என்பதற்கு ஆளுகள் உருவாவார்கள். போராளிகள் உருவாகிற போதுதான் அந்த போராளிகளில் இருந்துதான் தலைவர்கள் உருவாக முடியும். போராட தெரியாமல் நீ வாழ முடியாது. போராட வேண்டுமானால் தேவையை உணராமல் போராட முடியாது. இதுதான் சிறுத்தைகளின் முழக்கம். இது ரொம்ப காலத்துக்கு முன்னால் நான் எழுதியது. தேவையை உணராமல் போராட முடியாது, போராட தெரியாமல் நீ வாழ முடியாது. அடிமையா கிடக்கலாம், அவ்வளவுதான். உன்ட்ட எப்பவுமே ஒரு ஃபைட்டிங் நேச்சர் இருக்கணும். உரிமைக்காக குரல் கொடுப்பது என்பது ஒரு போராடுகிற தன்மை. அது அந்த போராட்ட குணம் எங்கிருந்து வரும் என்றால், எனக்கு என்ன தேவை என்பதை நான் புரிந்து கொள்வதில் இருந்து வரும். அந்த தேவையை எப்போது புரிந்து கொள்ள முடியும் என்றால், கோட்பாடுகளை, கொள்கைகளை உள்வாங்கிக் கொள்ளுகிற போதுதான் புரிந்து கொள்ள முடியும். எனக்கு சோறு வேண்டும், சட்டை வேண்டும் என்கிற தேவை அல்ல, சமூக தேவை. ஒரு குடும்பத்திற்கு அல்லது சமூகத்திற்கு அல்லது மக்களுக்கு என்ன தேவை, அந்த தேவையை புரிந்து கொள்வதற்கே அரசியல் புரிதல் தேவை. மும்மொழி திட்டம் வேண்டுமா, இருமொழி திட்டம் வேண்டுமா, எது தேவை என்று புரிந்து கொள்ள வேண்டுமானால் மொழிக் கொள்கையை பற்றியும் ஆட்சியாளர்களின் அரசியல் பற்றியும் நமக்கு ஒரு புரிதல் தேவை. அப்படி இருந்தாதான் ஏன் அவன் 3 மொழியை திணிக்கிறான், நாம ஏன் அந்த 3 மொழியை எதிர்க்கிறோம், அதுக்கு நமக்கு ஒரு புரிதல் வேணும். இதை புரிந்து கொண்டால் இதுல எது நமக்கு தேவைன்னு தெரிஞ்சிடும். 2 மொழியா 3 மொழியா, இந்தி வேணுமா இந்தி வேண்டாமா, ஆங்கிலமும் தமிழும் போதுமா. இந்த தேவையை உணரவில்லை என்றால் உன்னால போராட முடியாது. உன்னால போராட முடியலன்னா உன் தலையில கொண்டு வந்து இந்தியை கட்டிடுவான். உன் புள்ள இந்தி பேசும், உன் பேர புள்ள இந்தி பேசும். உன் பாரம்பரியம் அப்படியே ஒரு 50 வருஷத்துக்கு பின்னால, 100 வருஷத்துக்கு பின்னால தமிழை மறந்து இந்தி பேசக்கூடிய 3ஆம் தர மக்களா மாறி போயிருவாங்க. அப்புறம் மோடி மாதிரியான ஆட்கள் தான் தொடர்ந்து இந்தியாவின் பிரதமராக இருந்து கொண்டே இருப்பார்கள். ஏன் தமிழ்நாட்டில் பிஜேபி வாலாட்ட முடியவில்லை என்றால், இங்கே இந்தி பேசக்கூடியவர்கள் இல்லை என்பதனால்தான் மோடி வித்தைக்கு இங்கே யாரும் மயங்கவில்லை. இல்லைன்னா அவர் பேச்சாலேயே மயக்கி போட்டு விடுவார். மோடி வித்தை தெரிந்த ஒரு தலைவர் தான். தென் மாநிலங்களில் அவரால் சாதிக்க முடியவில்லை, வெற்றி பெற முடியவில்லை, தமிழ்நாட்டிலே வாலாட்ட முடியவில்லை என்பதற்கு முக்கியமான காரணம், தமிழ்நாட்டில் இந்தியை திணிக்க முடியவில்லை, சமஸ்கிருதத்தை பரப்ப முடியவில்லை. அதனால் அவர்களின் சனாதன அரசியல் இங்கே பெரிதாக எடுபடவில்லை. ஆகவே நம்முடைய முழக்கங்கள் ஒவ்வொன்றும் ஆழமான அரசியல் உள்ளடக்கமாக கொண்டிருக்கும். அந்த அரசியலை உள்ளடக்கமாக கொண்டிருக்கும். எந்த முழக்கத்தை நீங்கள் எடுத்து பார்த்தாலும் அதை வைத்துக் கொண்டே நீங்கள் ஒரு விவாதம் நடத்தலாம். ஆகவே விடுதலை சிறுத்தைகள் கட்சி தமிழ் தேசியம் குறித்து
ஏன் பேசுகிறது என்று சொன்னால் தமிழ் மொழி பாதுகாக்கப்பட வேண்டும், தமிழின உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும், இன்னொரு மொழி தமிழ் இனத்தின் மீது திணிக்கப்படக்கூடாது, தமிழ் ஆட்சி மொழி ஆக்கப்பட வேண்டும். உயர் நீதிமன்றத்தில் போய் நீ தமிழ்ல வாதாட முடியாது. நிறைய வக்கீல் ஏன் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டுக்கு வராங்கன்னா இங்கதான் தமிழ்ல பேச முடியும், ஹைகோர்ட்ல தமிழ்ல பேச முடியாது, அங்க இங்கிலீஷ் தெரிஞ்சாதான் பேச முடியும். ஏன் உயர் நீதிமன்றத்தில் கேஸ் கொடுக்கிறவனும் தமிழன், கேஸுக்கு எதிரியா இருக்கிறவனும் தமிழன், வாதாடுற வழக்கறிஞரும் தமிழன், மேல உட்கார்ந்து இருக்கிற நீதிபதியும் தமிழன், எல்லாம் தமிழிலே வாதாடிட்டு போலாம்ல, தமிழிலே தீர்ப்பு எழுதலாம்ல. கம்ப்ளைண்ட் கொடுத்தவனுக்கும் புரியாத மொழி இங்கிலீஷ் மொழி, பாதிக்கப்பட்டிருக்கிறவன் எதிரி வாதி பிரதிவாதி அவனுக்கும் இங்கிலீஷ் புரியாது. வக்கீலும் ஜட்ஜி மட்டும் இங்கிலீஷ்ல பேசிட்டு இருப்பாங்க. தீர்ப்பு வந்தவனே என்னப்பா ஆச்சு, இல்லப்பா உனக்கு ஆதரவா இல்ல சாதகமா இல்ல, அது மட்டும் தான் இவனுக்கு தெரியும். அங்க என்ன நாம சொன்னபடி நம்ம வக்கீல் வாதாடினாரா இல்லையானே இவனுக்கு தெரியாது. வக்கீல் கோட்டை விட்டாங்கிறது இவனுக்கு தெரியாது. ஏன்னா அவங்க இங்கிலீஷ்ல ஏதோ பேசிட்டு இருக்கான். தமிழ்ல பேசினா இவனையும் அடி எடுத்து கொடுப்பான். ஐயோ அப்படி பேசாதயா, இப்படி பேசியா, நான் சொன்ன பாயிண்ட் இந்த பாயிண்ட், நீ இந்த மாதிரி பேசு, நான் சொன்னது வேற நீ பேசுறது வேற. தமிழ்ல பேசினா தெரிஞ்சிடும். வக்கீல் வாதாடும் போது தமிழ்ல வாதாடினார்னா கிளைண்ட்டுக்கு தெரிஞ்சிடும், கட்சிக்காரனுக்கு இவர் சரியா பேசுறாரா இல்லையா, கேஸ படிச்சுட்டு வந்து பேசுறாரா இல்லையா, சும்மா வந்து இங்க ஒப்பேத்துறாரா இல்லையா தெரிஞ்சிடும். இங்கிலீஷுக்கே இந்த நிலைனா அவன் எல்லாத்தையும் இந்தியா மாத்த